ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமா இந்த அருமையான புதன்கிழமை மாலை வேளையிலே தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கனப்படுத்த கர்த்தருடைய சமூகத்திலே வந்து இந்த நாளை நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கத்தக்கதாக இந்த வேத பாடத்தை நேரத்திலே கர்த்தருடைய இரக்கம் தயவு கிருபை நமக்கு மட்டும் கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் வழிநடத்துகிற இந்த மகத்தான தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாய் நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருடைய கரத்திலே இந்த விசேஷித்த வேலையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபைக்காய், உடைய இரக்கத்திற்காய், நீர் பாராட்டின அன்பிற்காய், தயவுக்காய், நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்தவரும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெயரானவனும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உம்மை துதிக்கிறோம். நீர் பாராட்டின கிருபை இரக்கத்திற்காய் நன்றி சொல். இந்த அருமையான புதன்கிழமை மாலை வேளையிலே வேத பாகத்தை நாங்கள் வாசிக்க வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு இரக்கம் பாருங்கள். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய ஆண்டவரே எல்லா காரியத்திலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும். வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களை இன்னும் அதிகமாய் நீர் வார்த்தையிலே நீர் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள் உண்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டு நேசிக்கத்தக்கதாக, தேவ சத்தத்தை கேட்கத்தக்கதாக, தேவனுடைய கரத்திலே நாங்கள் அடங்கி நடக்கத்தக்கதாக, உமக்கு பிரியமாக உண்மை உத்தமான இருதயத்தோடு வாழத்தக்கதாக நீர் எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீர் அந்த அழைப்பை நாங்கள் உண்மையான உத்தமான இருதயத்திலே செய்யத்தக்கதாக தேவ தயவைத்தான். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும், வழி நடத்தட்டும். நீரே தயவு பாராட்டும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமாம். தேவநாம மகிமைக்காய் நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து இந்த நாளுக்குரிய வேதத்தை வாசித்து தியானிக்கலாம். பாடல் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பாட்டு புத்தகத்தில் 1060வது பாடல். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன். இது மனுஷரின் மத்தியில் தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவாலயம் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலோ, தேவன் ஸ்தாபரிக்கும் தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அவரே தேவத்திருந்தக்கும் அவரே, தேவாலயமும் அவரே, துய ஒளி விளக்கும் அவரே. தேவனாலே தம் ஜனங்கள் நாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனறியும் அவரே. நாளை ஜனங்களை நாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனறியும் அவரே. இதோ மனுஷரின் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மைத்துரை பூரணமே
பரிசுத்த சலமதிலே மகிமை நிறை பூரணமே பரிசுத்த சலமதிலே உடனே அவர் வாசலும் எங்கள் காலங்கள் நிற்கிறதே என்றும் துதியுடனே அவர் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. உன் வாசல்களை இந்த தேவனை நேசிக்கிறார். சீயோனில் உன் வாசல்களை ஜீவதேவன் நேசிக்கிறார். விசேஷம் நனை நீ உழைத்திடுவோம் உம்மையே சேமிகுந்திடும் சுவிசேஷம் தன் கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. யாம் நேசு பரன் உன்னை கல்லாகி யோனிலே முன்னோடியாய் நேசு பரன் மூளை கல்ல நெய்யோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரம கையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் கனகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இது மனுஷரின் மத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆமென். தேவன் நம்ம மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உண்மையான தேவன் அவர் வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் வேத வார்த்தையின் மூலமாய் அவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை அவர் நம்ம மத்தியிலே எவ்விதமாக தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற சில காரியங்களை குறித்து இந்த நேரத்திலே வேதத்தின் மூலமாக நாம் வாசித்து தொடர்ந்து நாம் அதை குறித்து நாம் தியானிக்கலாம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 13, 14 நாம் வாசிக்கலாம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் கலக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். வாசித்த வார்த்தைகளுக்காக நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலும் நம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் தேவனை நீர் வார்த்தையின் மூலமாக இன்றைக்கும் பேசுகிற தேவனாய் இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே அநேக மகத்துவங்களை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர். அநேக நன்மைகளை கிருபைகளை நீர் வைத்திருக்கிறீர்கள். அதை குறித்து தியானிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் தாமே
நாங்கள் எவ்விதமாக ஆண்டவரே நாங்கள் இன்னும் அந்த பாலுங்கிற குழந்தைகளைப் போல இருக்கிறோமா, அல்லது பலமான ஆகாரமாகிய அந்த நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க அந்த முயற்சி செய்கிறோமா, நாங்கள் எவ்விதமாக நாங்கள் இன்னும் இருக்கிறோம் என்று அறியத்தக்கதாக தேவ கிருபையத்தால் தொடர்ந்து கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். இந்த நேரத்திலே கரண்ட் டிஸ்டர்ப் ஆயிருச்சு. ஓகே, நல்ல வேலை பஸ்ட் ஆகிற கண்டிஷன், பஸ்ட் ஆகல. ஓகே, தேங்க் காட். ஓகே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த வேளையிலே ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அது என்னவென்று நாம் இன்னைக்கு பார்க்கிற பொழுது இன்னும் ஒரு கூரை கூட அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் தரமான ஆகாரத்தை அல்ல, பாடி உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வஸ்திரத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறார். தரமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சியும் காமோதிரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பாருங்க, இங்க ஒரு முக்கியமான காரியம், நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாராமா? நீங்க தேவனுடைய பார்வையிலே உங்களுடைய ஜீவியத்திலே நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தை நம்மை அநேக நேரங்களிலே அநேக காரியங்களிலே நம்ம வேதத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது முதல் இன்று வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம வார்த்தையின் மூலமாய் அனுதினமும் நம்ம தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்ம பேசுகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் சபைக்கு வருகிறோம். வந்து சபையிலே தேவனுடைய வார்த்தையை குறித்தும் தேவன் நமக்காக என்ன காரியத்தை செய்தார் எப்படி என்று சொல்லி அப்படி தொடர்ந்து ஒரு 10 அல்லது 15 20 ஆண்டுகளாக என்று நம்ம கணக்கெடுக்கலாம். நம்ம சபையில் அநேகர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறீங்க, அல்லது 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இப்படி இருக்கிறோம். இது உலக பிரகாரமாக பார்க்கிற பொழுது அது ஒரு வாலிபன் அல்லது வாலிப கன்னிகை என்று வைக்கலாம். ஏன்னா குழந்தை என்பது ஒரு வயது 2 வயது அதிகபட்சம் 5 வயது வரைக்கும் தான் என்ன சொல்லுவாங்க அதையா. அதற்கு என்ன கிடையாது, சுயமாய் சிந்திக்கவோ அல்லது நம்ம சொல்லுவதை புரிந்து அது சரியானபடி பதிலளிக்கிறக்கோ அல்லது அதை நான் சொல்றது உலக காரியங்களே அல்ல, வேதத்தை குறித்து. இங்க பவுல் சொல்றாரு, காலத்தை
காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டியவர்களுக்கு பாருங்க, காலத்தை பார்த்தால் இப்போ ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆனவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன ஆகியிருக்க வேண்டுமாமா? வேதத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான், போதிக்கிறது. வேதத்தை இவர்கள் முழுவதுமாக அறிந்து கொண்டு, வேதத்தை முழுவதுமாக தெரிந்து கொண்டு, வேதத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு போதகராக இருக்க வேண்டும். நம்ம இருக்கிறோமான்னு நம்ம கேட்டு பாருங்க. வேதத்தில் எத்தனை காரியம் நமக்கு தெரியும்? ரட்சிப்பு என்றால் என்ன? மீட்பு என்றால் என்ன? தேவன் ஏன் இந்த பூமியில நம்மை வைத்தார்? அல்லது தேவனுடைய மரணம் எதற்கு நடந்தது? ஏன் சாத்தானை அனுமதித்தார்? ஏன் நமக்கு மரணம் வருகிறது? ஏன் நமக்கு சோதனைகள் இருக்கிறது? ஏன் நமக்கு இந்த உலகத்திலே உபத்திரவம் வருகிறது? ஏன் இந்த பூமியானது இன்றும் சீர்கட்டு கொண்டிருக்கிறது? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கிறது இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும். இது நம்மிடத்துல கேட்குறப்போ, நீங்க ஆண்டவர் நம்புறீங்களா? உங்களுக்கு வியாதி இல்லையா? அல்லது உங்களுக்கு போராட்டம் இல்லையா? அல்லது உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? இப்படி நம்மை அநேகர் இன்றைக்கு கேலியும் பரியாசமும், அல்லது அவர்கள் கேட்கிற பதிலுக்கு நம்ம சரியானபடி அவர்களுக்கு பதில் சொல்லாமல் நமக்கு தெரிந்ததை மட்டும், உலகத்தானை போல நமக்கு தெரிந்ததை மட்டும் சொல்லுகிற பொழுது அது அவர்களை, கவனமாக கேளுங்க, அவர்களை என்ன செய்யாது? தேவனுக்குள்ளாக கொண்டு வராது. அவர்கள் தாங்கள் வழிபடுகிற தெய்வத்தை குறித்தும், தங்களுடைய காரியத்தை குறித்தும், தாங்கள் செய்கிற காரியங்களை குறித்து தான் மேன்மை பாராட்டி, பெருமை பாராட்டி உங்களை விட்டு அவர்கள் கடந்து போய் விடுவார்கள். அந்த ஆத்துமா என்ன செய்ய முடியாது? நீங்க ஆதாயப்படுத்த முடியாத அளவுக்கு அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? உங்களை டம்மி செஞ்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு சாதாரண மனிதனை போல நின்று பேசிட்டு தான் வர முடியுமா தவிர, வேத ஞானத்தோடு அல்லது வேதத்தை சரியாய் புரிந்து கொண்டு அவர்களுக்கு அந்த ஆத்மாவை குறித்தான பாரம் இல்லாமல், அல்லது அந்த ஆத்மாவை குறித்து எந்த விதமான ஒரு கவலை இல்லாமல், நீங்க அவங்க விருப்பம் அவங்க ஏத்துட்டா ஏத்துக்கிட்டு, அல்லது நம்ம சொல்ற கடமை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நம்ம போறது ஒரு பெரிய காரியமே அல்ல. இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றவர்களை அவருடைய வார்த்தை அவர்களை என்ன செய்தது? அவருடைய வார்த்தை அவர்களை, அவருடைய இருதயத்தை அது குத்தினது. அவருடைய இருதயத்தை அது, அவர்கள் செய்கிற தவறை அவர் சுட்டி காட்டுகிற பொழுது அது அவர்களுக்கு கோபமும் எரிச்சலும் வந்தது. அநேகர் மனம் திரும்பினாங்க, அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் தேவனை அறிகிற அறிவை அடைந்தார்கள், அநேகர் அங்கே அவருக்கு பின் வந்தார்கள், விடுதலை அடைந்தார்கள், சுகம் பெற்றார்கள். இப்படி அநேக காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பவுல் சொல்றாரு, தேவனுடைய வாக்கியங்களின் என்னதாமா? வாசி, கொஞ்சம் அமைதியா இருமா, நீங்க பேசாதீங்க, கம்மனுக்கு வருங்க. வாசிங்க அதைய. மூல உபதேசம் என்னவாமாம் அது? அது என்ன மூல உபதேசம்? மூளையில் உட்கார்ந்து பேசுற உபதேசமா மூல உபதேசங்கிறது? இல்லது என்னது மூலம்னா என்னது?
இப்போ யாராவது என்ன மூல உபதேசங்கிறீங்களே என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மூலோபதேசம்னா என்னது? அநேகம் தடவை நான் சொல்லியிருக்கிறேன். என்னது அது மூலோபதேசம்னா? நம்ம சபையில் எப்பவுமே அமைதியை காக்கிறதுல எல்லாருமே கில்லாடிகளாக இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தோம்னா நம்ம பவுல் சொல்ற மாதிரி நம்ம என்னவா இருக்கிறோம்? இன்னுமே பாலுங்கிற குழந்தைகளைப் போல நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான். இப்போ வசனத்தை ஆராய்கிற அந்த கட்டத்துக்குள்ளாகவோ அல்லது வசனத்தின் அடிப்படை தன்மைகளை அறிந்து கொள்ள நம்ம முற்படாதபடி அல்லது அதை குறித்து பெரிய அளவுக்கு சொல்றவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தாமல் இருக்கிறது தான் அர்த்தம். மூலோபதேசம் என்பது ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின், ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின், அடிப்படை. ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன அடிப்படையான தேவைகள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு ஸ்கூல்ல போறப்போ அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? முதலாவது ஒரு பள்ளிக்கூடத்துல போறப்போ முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? யாரும் படிக்கவே இல்லையா? ஒருத்தருமே பள்ளிக்கூடத்துக்கு போனதே இல்லையா? அதான் என்னன்னு கேட்டேன். ஸ்டார்டிங் சொல்லி கொடுக்குறாங்கன்னு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? தமிழ்ல பேசல. நம்ம யாரும் பெரிய டிகிரி ஹோல்டர்கள் கிடையாது. தமிழ்ல சொல்லுங்க. தமிழே தற்குறியா இருக்குது. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நம்முடைய மத தாய்மொழின்னு சொல்ற தாய்மொழியில அடுத்தது 1 2 3 அந்த ஆனா என்ன, ஆ என்றா என்ன, அப்படி சொல்லி அதைய பழக்கி கொடுக்கிறது அடிப்படை. அதுதான் அடிப்படை. அது தெரியாம நீங்க என்ன செய்ய முடியாது. அடுத்த கிளாஸ்ல போனீங்கன்னா நீங்க இன்னும் பழகிட்டே இருக்கலாம். இன்னும் 1 2 சொல்லிட்டே இருக்கலாம். எழுத்துக்கூட்டி படிக்க தெரியாம இன்னுமே எப்படி இருக்கலாம்? குழந்தை மாதிரி, எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்துருக்கலாம். அப்போ அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆகியும் நம்ம அந்த ஃபண்டமெண்டல் பேசிக் டாக்ட்ரின் குறித்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகாமல் இருக்கிறோம் என்று பவுல் அங்கே சொல்லுகிறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ அதை நம்ம அப்படியே நம்ம சபைக்கு எடுத்து பொருத்தி பார்க்கலாம். ஏன் நான் அதை குறித்து இன்னைக்கு பேசுறேன்னா, இன்னைக்கு அநேக சபைகளிலே பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. வேதத்தை குறித்தான அநேக காரியங்களை ஜனங்கள் என்ன செய்கிறதில்லை. அதை குறித்து அந்த பலமான ஆகாரத்தை உலக பிரகாரமா நல்ல பலமான ஆகாரம் எடுத்துக்கொள்றாங்க. தாங்கள் விரும்பின எல்லா பொருட்களையும் சாப்பிட்றாங்க. நல்லா திடகாத்திரமா இருக்க என்ன வேணுமோ அதையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் வேதத்திலே அப்படி இருக்கிறதா என்று நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கவனிக்க வேண்டும். எப்படி இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்திலே படிப்பறிவு இல்லாதவனுக்கு என்ன செய்ய முடியாது? எங்க போக முடியாது? எங்க போக முடியாது? ஒரு படிப்பறிவு இல்லாதவன் ஒரு நல்ல உயர் பதவிக்கோ அல்லது ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய பதவிகளுக்கோ அல்லது ஒரு சுயமாய் ஒரு தொழில் தொடங்குவதற்கோ அல்லது மற்றவர்களோடு பேசுவதற்கோ அல்லது இன்னைக்கு தகவல் தொடர்புன்னு சொல்றோம்ல, கம்யூனிகேஷன்ஸ்,
அதில் அவனுக்கு எந்த அடிப்படையுமே இருக்காது. இன்னைக்கு ஏன் ஒரு சிலர் இந்த பட்டன் ஃபோனை வச்சுருக்கிறாங்க, ஏன் ஒரு சிலர் ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோன் எல்லாம் வச்சுருக்குறாங்க, ஏன் ஒரு சிலர் பட்டன் ஃபோன் வச்சுருக்காங்க? எனக்கு படிப்பே தெரியாது, எனக்கு அது என்னன்னே தெரியாது. ஸ்மார்ட் ஃபோனுங்கிறாங்க, ஆண்ட்ராய்டுங்கிறாங்க, வாட்ஸ்அப்புங்கிறாங்க, ஃபேஸ்புக்குங்கிறாங்க, அது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு இன்றைக்கி என்னவா இருப்பாங்க? ஜீரோவாக இருப்பாங்க. நான் சொன்னது உலக காரியம். அப்படித்தான் என்னது இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் மூல உபதேசங்களை மறுபடியும் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுங்கிறார். நீங்க எதற்கு பயிற்சி பெற வேண்டுமாமா? பலமான ஆகாரம், பலமான ஆகாரம், ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு, சரீரத்திற்கு ஸ்ட்ரென்த் வேண்டும். இப்போ வேதத்திலே நமக்கு தேவன் என்னென்ன ஸ்ட்ரென்த்து கொடுக்குறார்? அதாவது தேவன் யாருன்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் யார்? அந்த தேவன் எதற்கு இந்த பூமியை படைத்தார்? மனிதனை ஏன் படைத்தார்? ஏன் பாவத்தை அனுமதித்தார்? ஏன் மரணத்தை அனுமதித்தார்? அதே மாதிரி தேவன் ஒருவரா மூவரா? இப்படி அநேக இருக்கு. அது நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த வேதத்திலே தேவன் நமக்கு அநேக காரியங்களை வச்சிருக்கார், அநேக நன்மைகளை வச்சிருக்கார். இந்த வேத வசனம் நம்மை முதலாவது என்ன செய்கிறதாமா? வாசிங்க 1 பேதுரு 1:23. பாருங்க, தேவனுடைய வசனம் உங்களை என்ன செய்கிறதாமா? என்னுடைய வசனம் உங்களை என்ன வாசித்தீங்க? என்ன வாசித்தீங்க? அந்த வேத வசனம் என்ன செய்து உங்களை? மறுபிறப்பு. அதுலயே இருக்கு, அதை சொல்ல முடியல. அதான் சொல்றது, ஒரு வசனம் வாசிக்கிறப்போ அதை சரியாய் வாசித்து சரியாய் புரிந்து கொள்ள வேணும். அதிலே இருக்கிறத நான் ஒன்றும் பெருசா புதுசா ஒன்றும் ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி பேசல. இதுதான் என்னது? வேதத்தை குறித்தான அந்த கவனத்தோடு வாசிக்கிறது, கருத்தோடு வாசிக்கிறது, அதை புரிந்து வாசிக்கிறதுங்கிறது. ஏன் ஒருத்தர் 100க்கு 100 வாங்குறாரு, ஒருத்தர் 20-30க்கு மேல மார்க் வாங்க முடியலன்னு என்ன காரணம்? இந்த 100க்கு 100 வாங்குறவர் என்ன செய்கிறாரு? புரிந்து கொள்றார். முதல்ல அந்த ஃபண்டமெண்டல் கிராமர், அடிப்படை. இப்போ கணக்குன்னா அது அல்ஜிப்ராஸ், மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த பேசிக்கை அவர் புரிஞ்சுக்கிறார். அல்லது பயாலஜிக்கலாக போகிறார், மெடிக்கல் டாக்டராக போகிறாங்கன்னா அது என்ன, ஒரு உயிர்னா என்ன, உடல்னா என்ன, தசைனா என்ன, நரம்புனா என்ன, கண்ணுனா என்ன, அது எப்படி இயங்குது, அதுக்கு என்னென்ன தேவை, இப்படி அதை அடிப்படைகளை தெரிந்து கொள்றது. ஒரு என்ஜினியர்னா எப்படி டயக்ராம் பண்ணுறது, அதை எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது, அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு, இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குள்ளேயும் இன்டெப்த்தாக போய் பண்ணுறவங்க தான் என்ன ஆயிடுறாங்க, ஒரு ஹை பொசிஷனில். இன்னைக்கு மாதம் 1 கோடி சம்பளம் வாங்குற ஆள் இருக்கிறாங்க, மாதம் 100 கோடி சம்பளம் வாங்குற ஆளுகள் இருக்கிறாங்க இந்தியாவில். இன்னும் 100 ரூபா சம்பளத்துக்கு போகிற ஆளுகளும் இருக்கிறாங்க. இந்த வேரியேஷன் ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அதை புரிந்து கொள்கிற பக்குவத்தில் தங்களை வளர்த்தி கொள்கிறார்கள். அப்போ தேவனுடைய வசனம் நமக்கு இலவசமா கிடைச்சிருக்கு. ஆமென். அதுக்கு நீங்க ஒன்றும் பணமோ காசோ போட்டு செலவு பண்ணி நீங்க ஒன்றும் இப்போ உங்களை யாரும் பைபிள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க,
இத்தனை மாதம் இத்தனை ஃபீஸ் கட்டுங்க, வருஷம் இத்தனை ஃபீஸ் கட்டுங்க, இத்தனை இந்த டிகிரி வாங்குங்கன்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல எந்த சபையிலையும். அது ஒரு சிலர் பிஸ்னஸாக பண்ணுறாங்க, அது அவங்கள நம்ம பேச வேண்டாம், அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் நமக்கு இலவசமாய் கிடைக்கிறத நம்ம எவ்வளவு தூரம் உள்வாங்கிக் கொள்கிறோம், அதை எப்படி புரிஞ்சிருக்கிறோம், அந்த வசனத்தை வைத்து என்ன செய்கிறோம்னு நம்ம அறிஞ்சுக்கணும். தேவனுடைய பார்வையில் ஒவ்வொருவரும் யாரு தான் தேவனுடைய, நம்ம யாரு தேவனுடைய. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இன்னுமே பால் குடிக்கிற குழந்தையாட்டே இருந்ததுன்னா 20 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் ஆச்சு, 40 ஆண்டுகள் ஆகி இன்னும் பால் குடிக்கிற குழந்தையா இருந்தா என்ன அர்த்தம்? அது அந்த குழந்தைக்கு என்ன இல்லை, என்ன பிரச்சனை? அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை? அந்த குழந்தை ஏதோ குறைப்பிரசவம் அல்லது அதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனா நம்ம தேவன் நம்ம என்ன செய்யல, அப்படி வைக்கல. தேவன் நமக்கு அப்படிப்பட்டதான காரியத்தை செய்யாம நமக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள கிருபை கொடுக்கிறார். ஆமென். ஆனா நம்ம என்ன செய்யறதில்ல, அதை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறோம். அதான் இங்க வேதவசனம் சொல்லுது, நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா தேவனுடைய வசனத்தினாலே, வார்த்தையினாலே. இந்த பைபிள் தான் வார்த்தை, வசனம். அது நம்ம என்ன செய்ய வைக்கிறதாமா? ரீபர்த். அதைத்தான் ஆண்டவர் இயேசு அங்கே மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பிரவேசிப்பதில்லை. அப்ப நீங்க மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? வார்த்தை என்னன்னு நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப நீங்க வார்த்தையவே தெரிஞ்சுக்கல, வசனத்தையவே நீங்க கவனிக்கல, அதை குறித்து சிந்திக்கவே இல்லைன்னா எப்படி நீங்க மறுபடியும் பிறக்க முடியும்? எப்படி நான் மறுபடியும் பிறந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நானும் விசுவாசி, நானும் வேதத்தை வாசிக்கிறேன், நானும் இப்படி அப்படி என்று சொல்ல முடியும்? வாசிங்க, யாக்கோபு 1:18 சொல்லுது, வாசிங்க. பாருங்க, நம்ம யாராக வேண்டுமாமா? நம்ம யாராக வேண்டுமாமா? இப்பத்தானே வாசித்தீங்க, ஏன் வாசிக்கிற வசனத்தை உச்சரிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க? யாராகணுமாமா? அப்படின்னு என்னது முதல் பலன்னா என்னது? அது என்னமோ முதலங்குது பலனுங்குது, எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா, அப்படித்தானே? முதற் பலன்னா என்னது? நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். முதற் பலன், முதற் பலன்னா என்னது? இதுதான் பேசிக்கா. நம்ம என்ன சொன்னாலும் அதைய மெமரியில வச்சுக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படிம்பாங்க. என்னது இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னா என்னது? ஒரு விளைச்சல், தோட்டத்திலே விளையிறதிலே, அல்லது ஆடு மாடு பிறக்குது, அதிலே முதல் பிறப்பை தேவனிடத்திலே கொண்டு போய் படைக்கிறது தான் முதற் பலன். இது நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ முறை செய்தியில சொல்லியிருக்கிறேன். அதை நம்ம தியானிச்சும் இருக்கிறோம். தியானிக்கிற அன்னைக்கு மட்டும் அதை ஞாபகம் வச்சுக்கிறது, அப்புறம் என்ன ஆயிடுறது? மறந்துடுறது. இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கிறாங்க, எல்லா இடங்களையும் இது காணப்படுது. அதனால தேவன் என்ன செய்கிறாராமா? வசிப்போம். என்ன செய்யப்படுறாமா? வசனத்துல தான் நீங்க பிறக்கிறீங்க.
அப்ப நீங்க வசனம், அப்ப நீங்க பிறக்கிறது என்னது? வசனம் இல்லாம பிறக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க வசனத்துல பிறக்கிறீங்கன்னா நீங்க, அப்ப நீங்க இன்னும் பிறக்கல, இன்னும் என்னவா இருக்கிறீங்க? புறப்பிரசவத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எதுவுமே தெரியாம, எதுவுமே அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறப்ப என்னது? புறப்பிரசவம் தான். புறப்பிரசவம் தான் என்ன செய்யாது? புரிந்து கொள்ளாது, டைம் எடுக்கும். அல்லது என்ன சொன்னாலும் மெமரியில அதை ஸ்டோர் பண்ணி வைக்காது. வாசிப்போம் எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மோனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை இங்க எத்தனை காரியத்தை சொல்லுகிறது? முதலாவது என்னது? ரெண்டாவது என்னது? பாருங்க, அது உங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்குது. நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அது எப்படி? தேவனுடைய வார்த்தையினால பிறக்கிறதுனால நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க. ஆமென். அடுத்தது, தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். அவருக்குள்ளதை நமக்கும் கொடுக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறது போல, அவர் என்னென்றைக்கும் இருக்கிறது போல நாமும் என்னென்றைக்கும் இருக்க ஜீவனை கொடுக்கிறார். அவருடைய வல்லமையை அவர் தருகிறார். அடுத்தது என்னது? பாருங்க, இருபுறம் கருக்குள்ளது அப்படின்னு என்னது? இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறது, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறது, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது இல்ல. அது ரெண்டு பக்கமும் வெட்டி போடுகிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது என்ன செய்கிறதாமா? நம்ம ஒவ்வொருவருடைய ஆத்மாக்குள்ளே நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம் என்பதையும், நம்முடைய ஆவியிலே நம்ம என்ன விதமாய் நினைக்கிறோம்ங்கிறதே அது பகுத்தறிகிறது. அடுத்தது என்ன செய்யுதாமா? ஊனையும் கருக்கையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் அது எப்படி ஒரு சீ பிடிச்சு, ஒரு புண்ணு வந்ததுன்னா சீ பிடிக்கும். டாக்டருக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்க சீ பிடிச்சதுன்னா என்ன செய்வாங்க? டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பிதுக்கி எடுப்பாங்க வெளியில. அந்த சீய நர்ஸுக்கு என்ன செய்வாங்க? போட்டு ஒரு ரமத்தமத்தி அந்த சீயை, உள்ள இருக்கிற சீயை வெளியே எடுத்துருவாங்க. இல்லைன்னா அது என்ன ஆயிரும்? செப்டிக் ஆகி உங்க கால் எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஒரு சின்ன வெக்க மாதிரி வந்ததுன்னா அதை மருந்து கொடுத்து பழுக்க வச்சு அதை வெளியே பிதுக்கி எடுப்பாங்க. அதுபோல வேதம் என்ன செய்கிறதாமா? உங்களுக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் வெளியெடுத்து போடுகிறது. தேவையில்லாததெல்லாம் வெளியெடுத்து போடுகிறது. அது உங்களுக்குள்ள இருந்துன்னா அது உங்களை என்ன செய்து விடும்? கொன்று போடும். தேவையில்லாததெல்லாம், தேவன் விரும்பாததெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கும். பாருங்க, அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகைப்படுத்துது. செப்பரேட் பண்ணது. உங்கள் இருதயம் ஒரு மாதிரி நினைக்கும், உங்கள் யோசனைகள் ஒரு மாதிரி இருக்கும், நீங்க செய்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இதை எல்லாமே சரிப்படுத்தி எல்லாற்றையும் ஒன்றிணைக்கிறது. இது யார் செய்கிறது? தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை தான் இந்த வேதம். பாருங்க, ஒரு வேதம் ஒரு மனிதனை என்னென்ன காரியமெல்லாம் செய்கிறது பாருங்க. அவனை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறது, பிறப்பிக்கிறது, உயிரை கொடுக்கிறது, மறுபிறப்படைகிறோம். அடுத்தது அது என்ன செய்கிறதாமா? ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்திலே முதற் பலனாக கொண்டு வருது. அதான் யாக்கோபுல வாசித்தோம். இங்கே அது என்ன செய்கிறதாமா? நமக்கு ஜீவனும் வல்லமையும்
ஆத்துமாவையும் ஆவையையும் கணுக்களையும் ஊனையும் அது குத்தி எடுத்து வெளியே தேவையில்லாதெல்லாம் எடுத்து போடுது. நம்முடைய இருதயத்திலே தேவையில்லா, நம்முடைய ஆவியிலே பொல்லாத சிந்தனைகள், நம்முடைய ஆத்மாவை கெடுத்து போடுகிற ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மாவுக்குள்ள அறிவில்லாமல் இருக்கிறது அது நல்லதல்லங்கிறது வேதம். அப்ப அதைய சரிப்படுத்துது வார்த்தை. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது செப்பரேட் ஆக்குது. இப்படி வேதத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் வார்த்தையின் மூலமாய் தேவன் என்ன செய்கிறார்? நம்மை பிரிச்செடுக்கிறார், நம்மை பண்படுத்துகிறார், நம்மை தேவனுடைய வார்த்தைக்காக நம்மை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்துகிறார். இன்னும் ஒரு 2 வசனங்கள் வாசிக்கலாம். ஏன்னா பேட்டரி ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு. வாசிப்போம். சங்கீதம் 119:5 வாசிங்க. இன்னொருத்தர் சங்கீதம் 119:3 வாசிங்க. ஒருத்தர் 105:1, 103:1, 162:1. சீக்கிரம் வாசிக்கலாம். பாருங்க, தேவனுடைய வசனம் தான் நமக்கு என்னவாக இருக்கிறது? நம்முடைய நடக்க வேண்டிய பாதையில இருள் இருந்தாலும் அது வேற ஏதாவது காரியம் இருந்தாலும் அது நம்முடைய வழியிலே அது வெளிச்சத்தை காட்டுகிறது. எப்படி ஒரு கார்ல, ஒரு பைக்ல, ஸ்கூட்டர்ல அல்லது கையில அல்லது வீட்டுக்குள்ள வெளிச்சம் தேவையோ, அது போல தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஜீவியத்திற்கு வெளிச்சத்திலே நடக்க செய்கிறது. நம்ம இருளின் பிள்ளைகள் அல்லங்கிறது வேதம். இப்ப வேதத்தம் தான் உங்களை என்ன செய்கிறது? வேத வாஸ்தவத்தை தான் வெளிச்சத்திலே உங்களை நடப்பிக்கிறது. அதை வச்சுதான் நீங்க அந்த வெளிச்சத்துல உங்களை நடத்தி கொண்டு போறதாக இருக்கிறது வேதம். இல்லைன்னு நம்ம எதுலதான் இருப்போம்? இருளுக்குள்ளதான் இருந்திருப்போம். நம்ம இருளின் பிள்ளைகளாகி விடுவோம். வேதம். நீங்க தேவனை அறியலைன்னா நீங்க யாரா இருக்கிறீங்க? இருளின் பிள்ளைகள். நீங்க மறுபடியும் பிறக்கவில்லைன்னா நீங்க யாரு? மரணத்துக்குள்ள போய் விடுவீர்கள். இந்த உலகத்தான் இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கிறான். மரணத்துக்குள்ளதான் அவன் மரிச்சு கொண்டிருக்கிறான். அவனுக்குள்ள என்ன கிடையாது? அவனுக்குள்ள என்ன இல்லை? அவனுக்குள்ள என்ன இல்லை? மறுபிறப்பு இல்லை. அவன் மறுபடியும் பிறக்கல. மறுபடியும் பிறக்கிறவர்கள் எங்க போக முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அப்ப நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோமா இல்லையா? நம்ம பிறந்திருக்கிறோம்னா நம்மை அது பிறப்பிக்க பண்ணது எது? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் நம்மளை வெளிச்சத்திலையும் நடக்கிறது. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அது என்ன செய்கிறதாமா? 103 வாசிங்க. பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ காரியத்தை சாப்பிட்றோம். ஸ்வீட் சாப்பிட்றோம். இன்னைக்கு டாக்டர் சொல்லுவாங்க, ஸ்வீட் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு சுகர் வந்துடும், இது வந்துடும், அது வந்துடும். அப்ப இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற உணவு நம்மளை என்ன செய்து போடும்? வியாதிகளை வர வைத்து நம்மளை அதை அடிமைப்படுத்தி அல்லது பலவீனப்படுத்தி முடக்கி போடுது. ஊசி மருந்துல வாழ்ற வாழ்க்கை தான் இன்னைக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ்னா என்னது? சக்கரை வியாதி. நம்ம அப்படி இல்லாதபடி இந்த வேத வசனம் எப்படி இருக்குதாமா? அது என்னுடைய நாவுக்கு, என்னுடைய சரீரத்திற்கு அது இனிமையும் அவ்வளவு மதுரமா இருக்குதாம். எப்படி ஒரு ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, ஒரு ஸ்வீட் எல்லாம் விரும்பி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் டெய்லி பைபிளை, அது ஒரு புத்தகம், அதை நான் புசித்த பொழுது என் வாய்க்கு வாசிங்க. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லுது,
வெளிப்படுத்தின விசேஷம் 10:8 வாசிங்க. நான் வானத்திலிருந்து பிறகு கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். அது என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. பாருங்க, நம்முடைய சரீரத்துல நம்ம இன்னைக்கு உலக பிரகாரமான புத்தகத்தை, உலக பிரகாரமான காரியங்களை சாப்பிட்டு நம்ம வயிறு இப்ப இன்னைக்கு இப்படி இருக்கு, கெட்டு போய் கிடக்குது, கசப்பா இருக்குது. அதான் என்னது கசப்புனா? என்னது? கெட்டு போய் கிடக்குது. கசப்பை யாருமே விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி கசப்புனா என்னது? பிட்டர்னஸ். கசப்போட யாரும் வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வேற்றுமையோட அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையோட விரோதத்தோட. ஆனால் இந்த புத்தகம் என்ன செய்யுதாமா? வாசிங்க, யோபு 23:12 வாசிங்க. யோபு என்ன சொல்றாரு பாருங்க. வாசிப்போம். யோபு 23:12. சீக்கிரம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக் கொண்டேன். பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை அது எனக்கு என்னவா இருக்கிறதாமா? ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் எதற்காமா? தேவனுடைய வார்த்தைகளுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக. நம்ம இந்த உலகத்தின் உணவுகளை விட நான் அதை அதிகமாய் காத்துக்கொள்றேன். இன்னைக்கு மனுஷன் அதைத்தான், உலகத்தான், உலகத்தில் இருக்கிறத தான் விரும்பி சாப்பிட்றான். தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்றதுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நம்ம பேட்டரி ரொம்ப டவுன் ஆகுது. கர்த்தர் சித்தமானால் நம்ம தொடர்ந்து வரும் நாட்களை தியானிக்கலாம், நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே வாசித்து தியானித்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் வார்த்தையிலே வாசிக்க, தியானிக்க, இன்னும் ஆண்டவரே நாங்கள் பாலான உணவை அல்ல, ஆண்டவரே கர்த்தாவே பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கதாக தேவ கிருபை தொடர்ந்து வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். ஆம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். God bless you. கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து வரும் நாட்களை நம்ம தியானிக்கலாம். ஆமென். பிரைஸ் எல்லாம்.